நண்பர்களே, கோவா அயன்மேனுக்கு இன்னும் 78 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு காலைல 8 மணி போல இருந்துச்சு நீச்சல் பயிற்சி கிளம்பிட்டு இருந்தேன். பாவம் இந்த மாடு ரோட்ல அமைதியா போயிருந்தது. எங்க அம்மா இதை பிடிச்சி உடம்பு ஃபுல்லா கோலம் போட்டு விட்டாங்க. வீட்டுல வந்து பார்த்தா தலைவர் மஜாவா தூங்கிட்டு இருக்காரு. நீச்சல் பயிற்சிக்கான பொருளுங்க தூக்கி பேக்ல போட்டு மஜாவா கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வேற கோல்டு வேற. ஏதோ ஒரு ஆர்வத்துல நீச்சல் கோல்டு வேற வந்தாச்சு. வந்துட்டு நீச்சல் அடிக்காம போனா நல்லாவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடி நம்பர்கிட்ட கேட்டேன், என்ன ஒரு கோட் இன்னைக்கு பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா ட்ரில்ஸ் அண்ட் எண்டூரன்ஸ் ஒரு கோட் தான் சொன்னாரு. ஓவராலா ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணிருப்பேன் இன்னைக்கு. நீச்சல் பயிற்சிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் இளநீர் விடலான்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையை சொன்னா சென்னையில பாதி இளநீர் கடை ஸ்கேம் தான். இளநீர்ல சுத்தமா தண்ணி இல்ல, அதுவும் 60 ரூபான்னு சொல்றாங்க. இதுக்கு கரும்பு ஜூஸே எவ்வளவு பெட்டர். வீட்டுக்குலாம் வந்து குளிச்சுட்டு என்ன சாப்பாடு சொல்லிட்டு பார்த்தா உருண்டு குழம்பு. சும்மா என்ன மிதக்க எங்க அம்மா குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. காலையில 8 மணிக்கு நீச்சல் பயிற்சி போனோம் ப்ரோ. அப்ப தூங்கி இந்த பூனை ப்ரோ இன்னுமா தூங்கிட்டு இருக்கு ப்ரோ. என்ன வாழ்க்கை ப்ரோ இந்த பூனைக்கு. அப்புறம் நம்ம வேற இந்த வருஷம் சிஎம் டிராஃபிக் வேற ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன கேட்டகரி ரெஜிஸ்டர் பண்ண பாத்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி தான். அப்படியே வேற இடபிள்யூசி மேட்ச் போயிட்டு இருந்தது. அந்த மேட்சை பார்த்துட்டு எனக்கு ஸ்கிரிம்ஸோ இருந்தது. அப்படியே அதே விளையாட முடிச்சிட்டேன் நண்பர்களே. 4 மணி போல நீங்க ஜிம் போல தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சாஸ்தா ஜிம்முக்கு இன்னைக்கு வடை போட வச்சுட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா சாஸ்தா நெக்ஸ்ட் மந்த் கேதார்நாத் போறான் போல இருக்கு. அதனால சில பொருட்கள் டெக்காத்தலன் வாங்கணும் வா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நானும் டெக்காத்தலன் சில பொருட்கள் வாங்க வேண்டிய இருந்துச்சு. சரி போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கடந்த ஒரு வாரம் காலையிலேயே பார்த்துருப்பீங்க நான் சைக்கிள் எங்கேயும் ஓட்டவே இல்லை. ஏன்னா எங்க இருக்க பம்பில் காத்தச்சா சைக்கிள் காத்த ஏறவே மாட்டுது. லோக்கல் கடையில் காத்தடி கொடுத்தா இந்த சைக்கிள் காத்தடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே டென்ஷன் ஆகுது. அதனால ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பம்ப் ஒன்று வாங்கியிருந்தேன். சாஸ்தா நெக்ஸ்ட் வீக் ஏதோ 5K மேரத்தான் ஓட்டுறான் போல இருக்கு. அதுக்காக ஜெல்லாம் வேற வாங்குறான். இது மட்டும் இல்லாம நம்ம சைக்கிள் ஹெல்மெட் போடாம ஓட்டுறோம்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் டிஎம்லாம் வேற பண்றீங்க. நானும் அதுக்காக போய் 2-3 ஹெல்மெட்லாம் பார்த்துட்டு வந்தேன். 2500 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. அண்ணன் கிட்ட வசதி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஹெல்மெட் வாங்கிடுவேன். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த வீடியோக்கு மட்டும் 5 லைக் வந்துச்சுன்னா நான் கோவால் அயன்மேன் பண்ணும்போது என் சைக்கிள்ல அந்த ராக்கெட் வச்சுட்டு ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ எல்லாரும் பாட்டு லைக் போட்டு பாருங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழையில் நினைச்சுக்கிட்டே வர வேண்டியதாயிடுச்சு வீட்டுக்கு. உண்மையாவே இந்த மழை இந்த இடி சவுண்ட்லாம் ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரல பாத்தீங்கன்னா மோமோஸ் சாஸ்தா வாங்கி கொடுத்தேன் நம்மளுக்கு. நைட்டு உணவுக்கு அதை அப்படியே சூற விட்டா நைட்டு 9 மணி போல நண்பர்கள் டர்ஃபு போலான்னு வேற கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இது நார்மலான மேட்ச் இல்ல, ஒரு வாரண்டு. நீங்க பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணிட்டோம், அவங்க 1 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா அவங்களே வின் பண்ணிட்டு அடிச்சு பெரட்டுறாங்க. FIFA வேர்ல்டு கப்ல ஸ்பெயின் வின் பண்ணிட்டு கூட அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இங்க பண்ற செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும். இந்த காணொலி பாருங்க, உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்ட்டு. கண்டிப்பா அடுத்த வாரம் அந்த டீம் ரிவெஞ்ச் எடுக்காம விடவே மாட்டாங்க. வேற இன்னைக்கு வேற புதுசா ஒரு பம்ப் வாங்கிடும். சரி காத்தடிச்சு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் போல தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா நம்ம சைக்கிள் இப்படி ஒரு கோளாறு கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன கோளாறுன்னு கண்டிப்பா நாளைக்கு வீடியோல சொல்றேன். இப்போ அப்படியே அண்ணன் போய் தூங்குற நண்பர்களே. பாய்.